ஒரு பைத்தியக்காரி பேசியிருக்கா, மருமகள்கள்லாம் மோசம். மருமகள்களே மட்டன்னு, மருமகள் வர்ற பெண்ணா அவ்ளோ மருமகள்டி மானங்கெட்டவள. மருமகள் பெறாத மகளுக்கு சமம். அ நீ கல்யாணம் பண்ணி வந்து உன் மாமியார்ட்ட என்ன கஷ்டப்பட்டியோ, நமக்கு வர மருமகளுக்கு அத குடுக்க கூடாதுன்னு நெனைக்கணும். ஆனா அத தாண்டி டபுள் மடங்கா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்கல்ல? ஏன் இல்ல பையன பெத்த அம்மாவுக்கு தான் வயசாகுமா? பொண்ணு பெத்த அம்மா அப்பாவுக்கு வயசாகாது? அங்க இருந்து கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல வச்சுக்கிறீங்கல்ல? அந்த பொண்ணு போய் நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசாயிட்டு ஒரு 10 நாள் தங்கிட்டு வரணும்னா விடுறீங்களா? விட மாட்டீங்க. ஏதோ வாயாடி தான் போயிட்டு வந்துருவா. ஒண்ணும் தெரியாதவளா இருந்தா? இப்போ அந்த மாமியார் கொடுமைலாம் ஏன் தெரியுமா? மருமக கொடும இப்ப அதிகமாயிடுச்சு. காரணம் என்னமா? எத்தன ஆண்டு காலமா மாமியார் கொடும? மாமியாரும் கட்டின புருஷனும் சேர்ந்து கொடும பண்றது. மாமனாரும், மாமியாரும் கட்டின புருஷன் 3 பேரும் சேர்ந்து கொடும பண்றது. எவ்வளோ படிச்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம். உடன்கட்டை ஏறுதல்லாம் எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே திருப்பி வந்துருச்சு. என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 வருமானம் வந்துருச்சு இப்ப கையில. 2வது நம்ம கல்யாணம் பண்ணி அம்மா, அப்பா வீட்ட விட்டு புருஷன் வீட்டுக்கு போறோம். இதெல்லாம் ஒரு ஆணாதிக்கம். வரதட்சணை கொண்டுட்டு போறோம். மன ரீதியா, பண ரீதியா, உடல் ரீதியா ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு திருமணத்துல. நம்ம தான் போய் புள்ளைய பெத்துக்கிறோம். ஸ்பைனல் கார்ட்ல ஊசி போட்டு வயித்த கிழிச்சு, அத கிழிச்சு, இது லூசாயி, அது லூசு எல்லா பிரச்சனையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். என்ன? ஆனா நம்ம வீட்டுக்கு போனோம்னாக்கா மாமியார்ட்ட கைய கட்டி, மாமனார்ட்ட கைய கட்டி பர்மிஷன் கேட்கணும். இவ்ளோ விஷயம் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் ஒரு திருமணத்துல. மன ரீதியா, பண ரீதியா அப்பா, அம்மா கடன் விட்டு லட்சக்கணக்குல வந்து நமக்கு வரதட்சணை குடுக்குறாங்க. இவ்வளவும் கொண்டுட்டு வந்து 10லன்னு மூஞ்ச காட்டுது வாங்கி அந்த பொண்ணு போட்டு வரத வாங்கி தான் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு மருமக போட்டு வரத புடுங்கி தான் மகளுக்கு போட்டு கட்டி குடுக்குறதுக்கு, அத கூட ஒரு தான் மகளுக்கு சொந்தமா நகை எடுத்து போட்டு சம்பாரிச்சு குடுத்து கல்யாணம் பண்ணி குடுக்க வக்கு இல்லாம, மகன வச்சு பிசினஸ் மாரி பண்றாளுக. வரதட்சணை வாங்கிட்டு வந்து இங்க வீட்ல உள்ள பொண்ணுக்கு போட்டு கட்டி குடுக்குறது. வெட்கமே இல்லாத மருமக கொடும வேற பண்றது. இதெல்லாம் மருமகள்கள் மோசம். ஒரு நேரத்துல 100 மாமியார்கள் மோசமானவர்கள்னா 10 மருமகள்கள் மோசமானவளா இருந்தாளுக. மெஜாரிட்டி என்ன மாமியார்கள் மோசமானவர்கள். அவ்ளோ கொடுமைப்படுத்துனாய்ங்க. வேலைக்காரியை விட கேவலமா நடத்துனாய்ங்க.